வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, குஜராத்தில வெளியான ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஹலோ அப்படின்றது. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். ஒரு 3 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நாள் நைட்டு ஜாலியா பிராங்க் கால் மாதிரி பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு கால் பண்ணிருப்பாங்க. அதுல ஒருத்தர் மட்டும் இவங்களை தேடி வராது. அவருக்கு பின்னாடி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கு, எதுக்காக தேடி வீடு வரைக்கும் வந்தாரு அப்படின்ற மாதிரி இந்த பசங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடின பசங்களுக்கு நிறைய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னலான்றத படத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரியான்ற ஒரு பொண்ணோட வீட்டை காட்டுறாங்க. பிரியாவோட பேரண்ட்ஸ் வெளியே கிளம்புறாங்க. அதனால ஃப்ரெண்டு வேதிகான்ற ஒரு பொண்ணை இவ வீட்டுக்கு வர வச்சிருக்கா. இதை தாண்டி பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கசின் பிரதர் இருக்காரு. அவர் பேரு யோகேஷ் அப்படின்றது. அந்த யோகேஷும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. 3 பேருமே சேர்ந்து சேட்டை செய்யக்கூடாது, ஒழுங்கா நேரத்துக்கு தூங்கணும், நாங்க நாளைக்கு வந்துருவோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி இவங்க 3 பேருமே ஏத்துக்கிட்டு கிளம்புங்கன்ற மாதிரி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப பிரியாவோட அப்பா கார்ல வந்துட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் எவ்வளவு நேரம் மிதிச்சுக்கிட்டே இருப்ப, சீக்கிரமா ஒரு காரை வாங்கன்ற மாதிரி அப்பா லைட்டா கலாச்சிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பிரியாவோட வீட்டுக்கு வேதிகான்ற ஒரு ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த வேதிகா இஷான்னு ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட பேசலான்ற மாதிரி கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க பிரியா இருக்காங்கல்ல, சட்டுன்னு போனை பிடிங்கிடுறாங்க. நான் பேசுறேன்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சும்மா கெலாட்டா பண்றதுக்காக தான் இப்படி பண்றாங்க. போனை குடு அப்படின்ற மாதிரி வேதிகாவும் வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்படியே ஜாலியா இவங்க 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப பிரியாக்கு ஒரு ஐடியா வருது. பிராங்க் கால் மாதிரி பண்ணா என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. அதாவது ரேண்டமான நம்பருக்கு கால் பண்ணி அவங்களை கலாய்க்கிற மாதிரி பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா யோகேஷ் இருக்கார்ல, அதனால ஏதாவது பிரச்சனை வந்துட போது, தேவையில்லாத ரிஸ்க் எல்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பிராங்க் கால் பண்றதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, நம்ம பண்ணலான்ற மாதிரி சொல்றாங்க. வேதிகாவும் பண்ணலான்னு சொல்றாங்க. இதனால இவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுமே முடிவு பண்ணிடுறாங்க. ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட பாஸ் இல்லாத சமயம் பாஸோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா 2 பேருக்குள்ள அஃபேர் போயிட்டு இருக்கு, அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. அப்பன்னு பத்தி இவருக்கு போன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசுறாரு. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அதாவது பிராங்க் கால் பண்றவங்க தான் அப்படி பேசுறாங்க. இவருக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல. என்ன தெரியும், நான் எதுவுமே தப்பாலாம் பண்ணல, நான் கையெழுத்து வாங்குறதுக்காக தான் வந்தேன்ற மாதிரி வாங்கிட்டு வேகமா கிளம்புறாரு. ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சைட்ல இவங்க சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி, ரேண்டமா மத்த நம்பருக்கு ட்ரை பண்ணலான்ற மாதிரி வேற ஒரு நம்பருக்கு கால் பண்றாங்க. இந்த கால ஒருத்தர் எடுக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஊடி போட்டு நைட்டு நேரம் எங்கேயோ இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இவங்க அதே டைலாக்க சொல்றாங்க. நீங்க யாரு, என்ன பாத்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்க அதை பத்தி எதுவுமே பேச மாட்டாங்க. சரி, காலை கட் பண்ணிடலான்ற மாதிரி வேகமா காலை கட் பண்ணிடுறாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கா கால் பண்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல இருப்பாங்கல்ல, இவங்க சொல்ற டைலாக்கு மேட்சிங்கா இருக்கு. இது பார்த்துட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சும்மா விளையாட்டுக்காக தான் இந்த சீன் எல்லாம் நமக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு 6-7 பேருக்கு மேலே இவங்க கால் பண்ணியிருக்காங்க. ஜாலியா ஃபன் பண்ணியிருக்காங்க. போதும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நிறுத்திடுறாங்க. ஆக்சுவலா வேதிகா லவ் மேட்டரை இன்னும் பேரண்ட்ஸ் கிட்ட ஓபன் பண்ணல. சீக்கிரமா ஓபன் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு பிரியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி இருக்க யோகேஷ் நல்லா அசந்து தூங்கிடுறாரு. இவங்க பேசிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யோகேஷை இவங்களுமே எழுப்புறாங்க. ஏன்னா இவங்க பிராங்க் பண்ணதுல யாராவது லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. இப்ப யோகேஷும் எந்திரிக்கிறாரு. அப்படிலாம் வந்திருக்க வாய்ப்பு இல்ல, என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி இவங்களை வெளியே கூட்டு வர்றாரு. இவங்களுமே கதவை திறந்து வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த இடத்துல பார்த்தா யாரையும் காணோம். என்ன யாருமே இல்ல, அப்ப காலிங் பெல் சவுண்ட் எப்படி கேட்டது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப திரும்பி இவங்க 3 பேருமே பேசிக்கிட்டே உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது செகண்டா ஒரு நபர்கிட்ட இவங்க பேசினாங்கல்ல, அவர் தான் உட்காந்துட்டு இருக்காரு. இவங்களுமே யாரு என்னன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கால்லாம் பண்ணீங்க, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு தெரியும்னு சொன்னீங்களே, என்ன தெரியும்ன்ற மாதிரி கேட்கறாரு. சார், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், சும்மா பிராங்குக்காக தான் இந்த மாதிரி பண்ணோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இது பிராங்குக்காக பண்ணீங்களான்னு கேட்கறாரு. ஆமா சார், ரேண்டமா நிறைய பேருக்கு கால் பண்ணி இப்படி பேசணும் சார், நாங்க பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க போதைக்கு நான் தான் ஊர்காவா, அப்படிலாம் உங்களை விட்டுட்டு போக முடியாது, உங்க பேரண்ட்ஸ் எங்க, உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாரு. சார், பேரண்ட்ஸ்லாம் வீட்ல இல்ல சார், பேரண்ட்ஸ்க்குலாம் இதெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார், ப்ளீஸ் சார் கிளம்புங்க சார், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி இவரா ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. இந்த விஷயத்தை இன்னைக்கு நைட்டோட நீங்க மறந்துடணும். அப்படி மறக்காம இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்கிட்ட ஸ்டேட்மெண்ட் மாதிரி பேசியிருக்கீங்கல்ல, அதெல்லாம் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுவேன், உங்களுக்கு தண்டனை வாங்கி தருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி, அப்படிலாம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு.
இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்க மாதிரி காமிச்சாங்கல்ல, அவரோட ஒய்ஃப் தூக்கத்துல நடப்பாங்க. இப்ப ஒய்ஃபை சமாதான பத்தி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. அப்படி வரும்போது தான் வீட்டை விட்டு ஒருத்தர் கிளம்புறத கவனிக்கிறாரு. யார் கிளம்பி இருப்பாங்கன்னா இப்ப வந்த நபர் தான் கிளம்பி இருப்பாரு. ஆனா இவரு தப்பா புரிஞ்சுக்கிறாரு. வழக்கம் போல இந்த நபருமே பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்த பிரியாவோட அப்பா எப்பவுமே போல கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இந்த அங்கிளுக்கு சட்டுன்னு கோவம் வந்துருது. என் பைக்கை பாக்குறது இருக்கட்டும், முதல்ல உங்க பொண்ணை பாருங்க. உங்க பொண்ணு யாரையோ லவ் பண்றா போல, அவன் நைட்டு நேரம்லாம் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதை பார்த்தன்ற மாதிரி சொல்றாரு. இது பொண்ணு லவ் பண்றாளா, வீட்டுக்கு வந்திருக்கானான்ற மாதிரி அப்பா கோவப்படுறாரு. இப்ப வீட்டுக்கு வந்தவர் பொண்ணுகிட்ட இதை பத்தி கேக்குறாரு. அப்படிலாம் யாருமே வரலன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. அவர் ஏதாவது நிழல பார்த்திருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சமாளிச்சிட்டு இருக்காங்க. சரி, என்ன உங்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. வலிக்கு விழுந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சமாளிச்சிட்டு இருக்காங்க. என்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு அந்த நபர் சொன்னார்ல, அதனால தான் இவங்க சொல்லாம இருந்துட்டு இருக்காங்க. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, நாங்க வர வழியில ஒரு ட்ரக் கொஞ்சம் தான் இடிச்சிருக்கோம், ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இந்த பிரியாக்கு பயம் வந்துருது. நீங்க ஓகே தானேன்னு கேட்கறா. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை நேத்து நைட்டு வந்தவன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயம் வருது. எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி பிரியா யோசிக்கிறாங்க. இதுதான் நடந்தது, வீட்டுக்குள்ள ஒரு நபர் வந்து மிரட்டினாரு, நாங்க பிராங்க் கால் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இது வீட்டுக்கே வந்து ஒருத்தன் மிரட்டினானா, என்ன ஏதுன்றதை நம்ம உடனே பார்க்கணும், அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. பொண்ணு அதெல்லாம் வேணான்னு சொல்றாங்க. இல்ல இல்ல கொடுத்துதான் ஆகணும்ன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரி வாங்க கிளம்பலான்ற மாதிரி பசங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஸ்டேஷனுக்கு வந்தோட இவங்க 3 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா இவங்க பார்க்க வந்த இன்ஸ்பெக்டர் தான் நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்து மிரட்டவே செஞ்சிருப்பாரு. அவர் அதெல்லாம் காமிச்சிக்க மாட்டாரு. பசங்களா யாரு வந்து மிரட்டினா தைரியமா என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க 3 பேருமே திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. உங்க முன்னாடி சொல்றதுக்கு சங்கடப்படுறாங்க போல, நான் பேசிக்கிறேன், நீங்க 2 பேர் வெளியே போங்கன்னு சொல்றாரு. இப்ப பேரண்ட்ஸ் வெளியே போயிடுறாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேர் கிட்ட மிரட்டுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நாங்க வேணும்ட்டே இப்படி பண்ணல, பேரண்ட்ஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்ற மாதிரி கூட்டு வந்துட்டாங்க, சாரின்ற மாதிரிலாம் இவங்க 3 பேர் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா பேரண்ட்ஸை கூட்டு வரணும்னு நினைச்சீங்க, உங்க பேரண்ட்ஸையும் போட்டு தள்ளுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இவங்களை பயம்புத்திட்டு இருக்காரு. இவங்களுமே கண்டிப்பா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே பேரண்ட்ஸை இப்ப உள்ள வர சொல்லிடுறாரு. உங்க பசங்க கிட்ட பேசின அந்த நபரை பத்தி சொல்லியிருக்காங்க, நீங்க கவலையே படாதீங்க, அந்த நபர் யாருன்றதை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடுறேன்னு சொல்றாரு. பேரண்ட்ஸுமே இப்ப நன்றிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் பேரு பரத்வாஜ் அப்படின்றது. இவருக்கு ஒரு சீனியர் இருப்பார்ல, அந்த சீனியரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா பரத்வாஜ் வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிருக்காரு. எதுக்காக பரத்வாஜ் இந்த முடிவை எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி சீனியர் கேட்கிறாரு. சார், என் ஒய்ஃப் நந்தினி உடம்பு முடியாம இருக்காங்க, அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை வெளிநாட்டுல தான் பண்ண முடியும். என்னோட நந்தினியை நான் லவ் பண்ணி தான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் லைஃப்ல என்னோட ஒய்ஃபுக்காக நான் எதுவுமே பண்ணதில்ல, போதுமான டைமை கூட அவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில்ல. எப்ப பாரு வேலை வேலைன்னு தான் இருந்திருக்கேன். ஆனா இந்த நிலைமையிலேயாவது அவளுக்கு சப்போர்ட்டிவா கூடியே இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் வேலையை விடுறதுக்கு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இதனால சீனியருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்கு அபேன்னு ஒரு போலீஸ் வராரு. இவர் எஸ்ஐயா இருப்பாரு. அபே, இதுக்கப்புறம் இவரோட கேஸையும் சேர்த்து நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க, இவர் தான் பரத்வாஜ் அப்படின்ற மாதிரி இவருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப அபேயும் ஃபார்மலா இவர்கிட்ட அறிமுகம் ஆயிடுறாரு. பரத்வாஜ் நான் கிளம்புறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. வேதிகாக்கு இஷான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த இஷான் இவரா தான் இருப்பாரு. இவங்களோட கிளாஸ்மேட்டா தான் இருப்பாரு. நடந்த எல்லா விஷயத்தையும் இஷான் கிட்ட சொல்லலான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்கிற இஷான் இருக்காருல, இவங்கள தான் போட்டு திட்டுறாரு. எதுக்கு தேவையில்லாம பிராங்க் கால் எல்லாம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா இவங்களுக்கு என்ன டவுட் தெரியுமா, பிராங்க் கால் நிறைய பேருக்கு பண்ணோம், இவர் மட்டும் எதுக்காக வீட்டுக்கு வந்து மிரட்டினாரு, அப்ப அந்த சமயம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்க காரணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எது கண்டுபிடிக்க போறீங்களா, அதெல்லாம் வேணான்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, அந்த இன்ஸ்பெக்டர்னால பேரண்ட்ஸ்க்கு ஆபத்து வந்துருச்சுன்னா பிரச்சனை, அதனால கண்டிப்பா கண்டுபிடிச்சு ஆகணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பரத்வாஜ் நான் இன்ஸ்பெக்டர்னே சொல்றேன், அந்த இன்ஸ்பெக்டர் எங்க போறாரு எங்க வராரு அப்படின்றதெல்லாம் இவங்க ஃபாலோ பண்றாங்க. அது மூலியமா வீட்டை பத்தி எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஆனா அவரோட வேலையை பத்தி உங்களுக்கு முழுசா தெரிய மாட்டேங்குது. அவரோட இடத்துக்குள்ள போய் பார்த்தாதான் முழுசா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவர் இந்த 3 பசங்களை தான் பார்த்திருப்பாரு, ஈஷானை பார்த்திருக்க மாட்டாரு. இதனால இந்த யோகேஷ் இருக்கான்ல, ஈஷான் நீ தான் உள்ள போனோம், டீ கொடுக்கறவ மாதிரி உள்ள போ, அந்த பரத்வாஜ பத்தி லைட்டா பேச்சு கொடு, அங்க இருக்க கான்ஸ்டபிளுங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஈஷானுமே டீ கொடுக்குற பையன் மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா அங்க இருக்கவங்க ஏற்கனவே பரத்வாஜ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதாவது பரத்வாஜோட ஒய்ஃப் நந்தினி உடம்பு முடியாம இருக்காங்க, அதனால தான் வேலையை விட போறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவனுக்கு ஓரளவுக்கு தகவல் கிடைச்சிருது. இதுக்கு மேல நம்ம பேசி வாங்க வேணான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்தா அபே எதிர வந்துடுறாரு. அதாவது எஸ்ஐயா ஒருத்தர் இருக்காருல, அவரு லாக் பண்ணிடுறாரு. உன நான் இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. இவனுமே புதுசா சேர்ந்திருக்கன்ற மாதிரிலாம் சமாளிக்கிறான். அப்பன்னு பார்த்தா அபேக்கு வேற ஒரு வேலை வந்துருது.
ஃபாத்திமான்னு ஒரு லேடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இந்த ஃபாத்திமாவோட ஹஸ்பண்ட் பேரு யூசுப் அப்படின்றது. அவர் மாச கணக்குல காணாம போயிருக்காரு. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம அடிக்கடி உங்க ஸ்டேஷனுக்கு விசாரிக்கிறதுக்காக வராங்க. நாங்களும் கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் டைம் தான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த எஸ்ஐ சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. அங்க இருந்து கிளம்பும் போது ஈஷான் இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருப்பான். அந்த லேடியை பத்தியும் உள்ள தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தியும் இந்த யோகேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த இடத்துல எஸ்ஐ பேசிட்டு இருக்காருல, அப்ப இந்த இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. இந்த லேடியை ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த லேடியும் ஒரு பார்வை இன்ஸ்பெக்டரை பாக்குறாங்க. இந்த எஸ்ஐயோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, சொந்தமா ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவருமே லோன் மாதிரி போட்டு வீடு வாங்கிடலாம்னு நினைக்கிறாரு. அதுக்காக லோன் ஏஜென்ட் மாதிரி ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்காரு. சார், உங்களோட சேலரியை வச்சு லோன்லாம் ஏற்பாடு பண்றது கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க தான் போலீஸ் வேலை பாக்குறீங்கல்ல, லஞ்சமா காசு கிடைக்கும்ல, அதை வச்சு எதுவுமே பண்ண முடியலையான்ற மாதிரி அவன் கேட்கிறான். இதை கேட்கிற இந்த அபேக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. லஞ்சம் வாங்குற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, வந்த வேலையை மட்டும் பாரு, கிளம்பி போன்னு சொல்லிட்டாரு. இவனுமே சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப இன்ஸ்பெக்டர் பரத்வாஜ் ஒரு ஹோட்டல்ல சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. சர்வர் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுறாரு. இந்த ரெண்டு பசங்க இந்த இடத்துக்கும் வந்திருக்காங்க போல. லாங்ல இருந்து பரத்வாஜ் என்னதான் பண்றாருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ரவுடி மாதிரி ஒருத்தன் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். வந்தவன் இருக்கான்ல, சார் நீங்க கேட்ட மாதிரி ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் தரான். இவருமே அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி பாக்குறாரு. எல்லாம் கரெக்டா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே கரெக்டா தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். சரி ஓகேன்ற மாதிரி பரத்வாஜ் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவரோட காரை எடுத்து தான் கிளம்புறாரு. ரெண்டு பசங்களும் ஃபாலோ பண்ணி வராங்க. ஒரு காட்டு பகுதிக்கு தான் வந்திருக்காரு. இந்த ஆளு இந்த நேரத்துல இங்க என்ன பண்றாருன்ற மாதிரி இந்த பசங்க யோசிக்கிறாங்க. காட்டுக்குள்ள போய் ஏதோ பண்றாரு, என்ன பண்றாருன்னு நமக்கு காட்டல. திடீர்னு சவுண்ட் கேக்குது. இந்த ரெண்டு பசங்களால தான் இந்த சவுண்ட் ஏற்பட்டிருக்கும். யாரோ இருக்காங்க போலன்ற மாதிரி பரத்வாஜ் யோசிக்கிறாரு. இப்ப டார்ச் லைட்டை வச்சு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. ஆனா இவனுங்க நேக்கா ஒளிஞ்சுக்கிறாங்க. இவரோட கண்ணுல படல. ஆனா இவருக்கு அந்த மூணு பசங்க ஒரு வேலை இதை பண்றாங்களான்ற மாதிரி டவுட் வருது. அதனால வேகமா கால் பண்ணிட்டாரு. பிரியாவோட அப்பாக்கு தான் கால் பண்ணிட்டாரு. உங்க பொண்ணு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுல தான் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜென்ரலா பேசுற மாதிரி கேட்கிறாரு. ஆமா சார், வீட்டுல தான் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. சரி ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி அவரும் காலை கட் பண்ணிடுறாரு. பொண்ணுகிட்ட இதை பத்தி எல்லாம் அப்பா சொல்றாரு. அந்த சைட்ல பரத்வாஜ் அந்த மூணு பசங்க பார்க்கல போலன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே இப்பதான் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வராங்க. காட்டு பகுதியில இவன் என்ன பண்ணிட்டு போறான்னு யோசிக்கிறாங்க. பரத்வாஜ் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கேஸை விட்டும் ரிலீவ் ஆயிட்டு இருக்காரு. அந்த கேஸ் எல்லாம் அபே தான் ஹேண்டில் பண்றாரு. ஆக்சுவலா இவங்க ஃபெரோஸ்னு ஒரு நபரை தேடிட்டு இருக்காங்க. அவன் ட்ரக் மாஃபியாவை சேர்ந்தவனா இருப்பான். அவன் அடையாளத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. அவனோட கேஸை இப்ப அபே தானே ஹேண்டில் பண்றாரு. அது சார்ந்து சில கேள்வி எல்லாம் கேட்கறாரு. நானும் டீமை வச்சு அந்த ஃபெரோஸை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா பிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பரத்வாஜும் அபே கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த மூணு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அவனோட ஆக்டிவிட்டி சஸ்பீஷியஸா இருந்தது அப்படின்ற மாதிரி ஈஷான் சொல்றாருல, அதனால வீட்டை செக் பண்ணி பாத்துறலாம்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஏற்கனவே எங்க வீடு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள போலான்னு யோசிக்கிறாங்க. அவர் கிளம்பி எங்கேயோ போயிடுறாரு. இப்ப வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே மாடியில இருக்க அவரோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. இப்ப கதவு பூட்டி தானே இருக்கும். இவங்க அதுக்கு ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க. கதவை எப்படியோ ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. பிரோஜனமா ஏதாவது கிடைக்குதா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போது அவர் வரது உங்களுக்கு தெரியுது. எதர்ச்சியா ஜன்னல் வழியா பார்த்திருப்பாங்க. அவர் வரது உங்களுக்கு தெரியுது. இவன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தானே போயிருக்கணும், என்ன அதுக்குள்ள வந்துட்டான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவர் உள்ள வரதுக்குள்ள ஒளிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இவங்க ஒவ்வொரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அவருமே இவங்க வந்ததை கவனிக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு உட்காந்து டிவி பாக்குறாரு. அப்படி டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அங்கிட்டும் இங்கிட்டும் எந்திரிச்சு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு யாரோ இருக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாராவது நம்ம வீட்டுல ஒளிஞ்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. அவர் தேடும் போது இவங்க மத்த இடத்துக்கு போயிடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவர் தள்ளி போகும்போது இவங்க வெளியே ஓடிடலான்ற மாதிரி வேகமா வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. மூணு ஃப்ரெண்ட்ஸ் ஓடி வந்துடுறாங்க. ஈஷான் ஓடி வந்துட்டு இருக்கும் போது கீழே விழுந்துடுறாரு. இப்ப அவர் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த பரத்வாஜுமே ஈஷான் இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள ஒரு போன் கால் வருது. சரி கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து வெளியே கிளம்புறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுமே ஈஷான் வரலையன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈஷான் இதுதான் கேப், வெளியே போயிடலான்ற மாதிரி வேகமா எந்திரிச்சு ஓட பாக்குறாரு. அதுக்குள்ள பரத்வாஜ் லாக் பண்ணிடுறாரு. அதாவது இருக்கிறது தெரிஞ்சுதான் போன் வர மாதிரி பாவலா பண்ணிருப்பாரு. இப்ப ஈஷானை லாக் பண்ணிடுறாரு. பரத்வாஜ் கண்ணில் படாம இவங்க மூணு பேர் கார் கிட்டே வந்துடுறாங்க. ஆனா ஈஷான் வரல. இவங்க ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. அதுலயும் வேதிகா ரொம்ப பயப்படுறாங்க. ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் போய் பாக்குறேன்ற மாதிரி யோகேஷ் சொல்றாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா கதவு சாத்திருக்கு. ஈஷானுக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் காட்டு பகுதியில ஈஷாந்த் முடிக்கிறது. நம்ம எப்படி இங்க வந்தோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறது. பார்த்தா அந்த பரத்வாஜ் பக்கத்துல தான் இருக்காரு.
அவருக்கு பயந்து இவரும் வேகமா எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது அந்த வழியா ஒரு லாரி வருது. அந்த லாரி இருக்கு பாத்தீங்களா, இவரை அடிச்சு தூக்கிடுது. இவர் இறந்த மாதிரி விழுந்து கிடக்குறாருல, இவருக்கு பக்கத்துல அந்த பரத்வாஜ் ட்ரக் எல்லாம் போடுறாரு. புது கேஸ் எல்லாத்தையும் அபே தான் ஹேண்டில் பண்றாரு. இந்த பையனுக்கு பக்கத்துல ட்ரக் எல்லாம் கிடைச்சிருக்குல்ல, ட்ரக் எடுத்து போதையில வந்திருக்கான், அப்பதான் வண்டி அடிச்சு தூக்கி இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்படிதான் போலீஸ் யோசிக்கணும்ன்றதுக்காக தான் பரத்வாஜ் பண்ணிருப்பாரு. அதே மாதிரிதான் இந்த இடத்துல இருக்க அபேயும் யோசிக்கிறாரு. ஆளுங்க கிட்ட அதை பத்தி பேசுறாரு. மீடியா கிட்டயும் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இப்ப இந்த இஷான் இறந்து போயிட்டான்ல, காலேஜ்ல அவனுக்கு எல்லாருமே மரியாதைலாம் செய்யறாங்க. கேர்ள் ஃபிரெண்ட் இதை நினைச்சு உடஞ்சு போயிருக்காங்க. மத்த 2 பேர் இருக்காங்கல்ல, ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இஷான் இறந்து போனதுக்கு கண்டிப்பா அவன் தான் காரணமா இருப்பான். அவன் ஏதோ தப்பு பண்றான், அதை நம்ம கண்டிப்பா வெளியே கொண்டு வரணும். அதுதான் நம்ம இஷானுக்கு செய்யற மரியாதையா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ப்ரொஃபசர் இவங்க 3 பேரையும் சேர்த்து வச்சு பாக்குறாரு. நீங்க ரெகுலரா கிளாஸே அட்டென்ட் பண்றது இல்ல, என்னதான் ஆச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. சரி, இதுக்கப்புறம் அட்டென்ட் பண்றோன்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. ஃபெரோஸ்னு ஒருத்தன் எப்படி இருப்பான்னு யாருக்குமே தெரியாது இல்ல, அவங்க கிட்ட தான் இந்த இஷான் வேலை பார்த்திருக்கான், ட்ரக் சப்ளையரா வேலை பார்த்திருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பரத்வாஜ் கொண்டு வந்துடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இஷான் பேரண்ட்ஸ் எல்லாம் ஏத்துக்க முடியல. உங்க 3 பசங்களும் இஷானுக்கு க்ளோஸ் தானே, அவங்க கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பரத்வாஜ் சொல்றாரு. இவங்க 3 பேருமே எங்க பசங்க அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பண்ணாம இருந்தா நல்லது, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரிலாம் பரத்வாஜ் லைட்டா மிரட்டி விடுறாரு. இப்ப பசங்க வெளியே தான் வெயிட் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, போலீஸ் சொல்றதை வச்சு பார்த்தா இஷானு தப்பான வேலை எல்லாம் பண்ணிருக்கான் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பேரண்ட்ஸ் இப்படி யோசிக்கும் போது நம்ம சொல்றது எடுபடாது அப்படின்ற மாதிரி இந்த 3 பசங்களுமே சொல்ல நினைச்சதை சொல்லாம விட்டுறாங்க. இப்ப பரத்வாஜையும் அபையும் கூப்பிட்டு சீனியர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபெரோஸோட கேஸ் மட்டும் பெண்டிங்லயே இருக்கு, அவன் யாரா இருந்தாலும் சரி அவனை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டீமா சேர்ந்து கூட செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே கண்டிப்பா பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அபே ஒரு பக்கம் அவனை பத்தி ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாரு. அதாவது அவனோட போட்டோ மாதிரி ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. அவனை பத்தி எந்த ஒரு டீடைலுமே உங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. மெயில்ல ஷெட்யூல் போட்டு அனுப்பலாம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு ஏற்கனவே இஷான் அனுப்பி வச்சிருக்காரு போல. அந்த வீடியோவை இப்பதான் வேதிகா பாக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் பாக்குறாங்க. ஆக்சுவலா அந்த இஷான் இருக்கார்ல, ஒரு பெரிய ஜாப் கிடைச்சதை பத்தி சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதை இப்ப கேட்கும் போது இவங்களுக்கு ரொம்ப எமோஷனலா இருக்குல்ல, இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு ஃபோன் கால் வருது. யாரு பேசுறான்னா அபே தான் பேசுறாரு. ஃபெரோஸோட அசிஸ்டண்டா தான் இஷான் வேலை பார்த்திருக்கான்ற மாதிரி பரத்வாஜ் கொண்டு வந்திருப்பாரு. இஷானோட ஃப்ரெண்ட்ஸா 3 பேர் இருக்கிறத பத்தி இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் இவங்களுக்கு கால் பண்ணிருக்காரு. இவங்க மூலியமா இஷானை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அது மூலியமா ஃபெரோஸை ரீச் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட சொன்னா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப 2 பேருமே ஒரு இடத்துல வச்சு சந்திக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்ட் இஷான் இறந்து போன இடத்துல நிறைய ட்ரக் எல்லாம் கிடைச்சது. அந்த ட்ரக்கை சப்ளை பண்றது ஒரே ஆள் தான், ஃபெரோஸ் அப்படின்றவன். அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியல, உங்க ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கும் தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சார், பரத்வாஜ் தான் மோசமானவர்னு இவங்க சொல்லலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ள அபேக்கு போன் கால் வருது. இருங்க வந்துடுறன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்து பேசுறாரு. பார்த்தா பரத்வாஜ் தான் இவர்கிட்ட பேசுறாரு. நம்ம வெறித்தனமா தேடுறது தெரிஞ்சு அவனே சரண்டர் ஆயிட்டான். அதே மாதிரி அந்த ஃபெரோஸ் யாருன்றதும் தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா சில மாசமா யூசுப்னு ஒருத்தன் மிஸ் ஆகுறான்ல, அவனோட உண்மையான அடையாளம் தான் ஃபெரோஸ். இதுக்கப்புறம் கோர்ட்ல பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிரலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சூப்பர் அப்படின்ற மாதிரி அபையும் இந்த இடத்துல பேசுறாரு. இப்ப அபே இருக்கார்ல, அந்த ஃபெரோஸ் சிக்கிட்டான், யூசுப் தான் ஃபெரோஸ்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சு, நாங்க இதுக்கப்புறம் பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி இவங்க சொல்றதை கேட்காம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்களுமே கோர்ட்டுக்கு போய் அந்த விஷயத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஃபாத்திமான்னு ஒரு லேடி என்னோட ஹஸ்பண்ட பார்க்கணும், என்னோட ஹஸ்பண்ட பார்க்கணும்னு சொன்னாங்க பாத்தீங்களா. இப்ப ஹஸ்பண்டோட மூஞ்செல்லாம் மூடி கோர்ட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஆனா அதுக்கு மாறா இன்ஸ்பெக்டரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இந்த 3 பசங்க பாக்குறாங்க. என்ன ஹஸ்பண்ட கண்டுக்காம இவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த லேடியோட பேக்ல நம்ம எப்படியாவது மைக்க போடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் பேக்குக்கு பக்கத்துல வந்து மைக்க போட்டுறாங்க. ஃபெரோஸ் கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றத பத்தி இன்ஸ்பெக்டருமே லாயர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. கவலைப்படாதீங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த லாயர் சொல்லிட்டாரு. இப்ப லாயர் கிட்ட பேசி முடிச்சவரை திரும்பி இவங்களை பார்த்து சிரிக்கிறாரு. அவங்களுமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் முன்னாடியே பேசுறதுக்கு வராதன்னு சொல்லியிருக்கேன்ல, ஏன் இங்க வந்தன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க 2 பேருமே போக போக ரொமான்டிக்கா பேசிக்கிறாங்க. 2 பேருக்குள்ளயும் பழக்கம் போயிட்டு இருக்கிறது இந்த 3 பசங்களுக்கு தெரிய வருது. இவங்க 2 பேருக்குள்ள என்ன பழக்கம் போயிட்டு இருக்குமா இருக்கும், ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க யோசிக்கிறாங்க. இந்த பரத்வாஜ பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த லேடியை க்ளோஸா வாட்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி 3 ஃப்ரெண்ட்ஸுமே யோசிக்கிறாங்க. இந்த லேடி அவங்களோட வீட்டுக்கு போகும்போது இவங்க ஃபாலோ பண்ணி வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை தாண்டி ஃபெரோஸ்னு ஒரு பேர் அடிப்படுது இல்ல, அதை பத்தி நியூஸை நம்ம கேதர் பண்ணலான்னு கேதர் பண்றாங்க.
ஃபெரோஸ்னு ஒருத்தன் ட்ரக் மூலியமா நிறைய காசை சேர்த்திருக்கான் போல. ஆனா அவனோட அடையாளம் யாருக்குமே தெரியாது. இப்பதான் அவன் சரண்டர் ஆயிருக்கான் போல. இப்போதைக்கு யூசுஃப் தான் ஃபெரோஸ்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. உண்மையில யூசுஃப் தான் ஃபெரோஸா அப்படின்ற மாதிரி இந்த பசங்களுக்கு தோணுது. இப்போ நமக்கு அந்த லேடியோட வீட்டை காட்டுறாங்க. அதாவது ஃபாத்திமாவோட வீட்டை காட்டுறாங்க. யாரோ ஒரு நபர் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இப்ப ஃபாத்திமா குளிச்சு முடிச்சுட்டு பாத்ரூமை விட்டு வெளியே வராங்க. யாரோ நுழைஞ்சிருக்க மாதிரி இருக்கு. சட்டுன்னு மறைச்சு வச்சிருக்க கன் எடுத்துக்கிறாங்க. யாருன்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. இவங்க வரும்போது எதிர இருக்க அந்த நபருமே கன்னோட வராது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அபேவா தான் இருக்கும். இவங்க ஹஸ்பண்ட் தான் ஃபெரோஸ்ன்ற பட்சத்துல இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்காதுல்ல. இவங்களுமே அதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் வீட்டை செக் பண்றதுக்காக வந்திருக்காரு போல. இவங்க கிட்ட நோண்டி நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாரு. எதுக்காக நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? ஏற்கனவே சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் நான் பரத்வாஜ் சார் கிட்ட சொல்லிட்டேன். அவர் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல மேடம், நானும் அந்த கேஸை விசாரிக்கிறேன், என்கிட்டயும் சொல்லான்ற மாதிரி குறுக்கு கேள்வி எல்லாம் கேட்கறது. இவங்க கோவமா திட்டி அனுப்பி விடுறாங்க. இப்ப ஃபாத்திமா இருக்காங்கல்ல, டாக்ஸி பிடிச்சி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப போன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அதாவது அபே விசாரணை பண்ணார்ல, அதை பத்தி எல்லாம் பரத்வாஜ் கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க போல. இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு, இவங்களை ஃபாலோ பண்ண மாதிரி. அந்த கார்ல இந்த 3 பசங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கார் ஃபாலோ பண்றதை இந்த டிரைவர் கவனிச்சிடுறாரு. மேடம், ரொம்ப நேரமா ஒரு கார் ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த கார் ஃபாலோ பண்றதை உறுதிப்படுத்திடுறாங்க. முதல்ல வேற ஒரு இடம் சொல்லியிருப்பாங்க போல. இப்ப இடத்த மாத்திடுறாங்க. இங்க இருக்க ஹோட்டலுக்கு போங்கன்னு சொல்றாங்க. டிரைவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப அந்த ஹோட்டலுக்கு இவங்களை கூட்டு வந்துடுறாரு. காரை விட்டு இறங்கும் போது ஒரு இந்து லேடி மாதிரி இவங்க இறங்குறாங்க. இதை பாக்குற இந்த 3 பசங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவ உண்மையில முஸ்லீமா இல்ல இந்துவா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அவங்களுமே ஒரு ரூமை புக் பண்ணி உள்ள போயிடுறாங்க. இப்ப இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, புர்கா போட்ட மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த லேடி எந்த ரூமை புக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் நைஸா பேசி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விசாரணை இவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பரத்வாஜ் இவங்களை கிராஸ் பண்ணி போறாரு. இவங்க அதை பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. அச்சச்சோ, இவர் கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. இந்த பரத்வாஜ் ஃபாத்திமாவை பாக்குறதுக்காக தான் வந்திருப்பாரு. உண்மையில இந்த லேடி பேரு ஃபாத்திமாலாம் கிடையாது. அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்ட் பேரு யூசுப்லாம் கிடையாது. இவங்க எல்லாத்தையும் கிரியேட் தான் பண்ணிருப்பாங்க. உண்மையான ஃபெரோஸை இவர் பிடிச்சிருக்க மாட்டாரு. அதனால வேற ஒருத்தனை ஃபெரோஸ் மாதிரி நம்ம லாக் பண்ணிடலாம், கேஸை முடிச்சிடலாம் நினைச்சிருப்பாரு. அப்படிதான் பேசி ஒருத்தனை உள்ள அனுப்பியிருக்காரு. ஆனா அவன் இருக்கான்ல, சார் இந்த இடத்துல நான் வெளியே வரதுக்கு ரொம்ப வருஷம் ஆகணும்னு சொல்றாங்களே, உண்மையான்ற மாதிரி கேட்கிறான். சேச்சே, நான் அப்படிலாம் நடக்க விட மாட்டேன், சீக்கிரமா உன்னை வெளியே எடுத்துறேன்னு போய் சொல்லிட்டாரு. அவன் தான் ஃபெரோஸ்னு கோர்ட்ல முடிவாக வச்சு அவனை காலம் முழுக்க ஜெயில தள்ளுறது தான் இவரோட பிளானா இருக்கும். அதாவது இவங்க 2 பேரோட பிளானா இருக்கும். இப்ப ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லேடி இருக்காங்கல்ல, ஒரு கார்ல சில பசங்க என்ன ஃபாலோ பண்ணாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த 3 பசங்களோட வேலை தான் போலன்னு யோசிக்கிறாரு. நான் வந்துடுறேன்ற மாதிரி பாதியிலேயே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இந்த பசங்க இருக்காங்கல்ல, வீட்டுக்கு போலான்ற மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா பிரியாவோட வீட்டுல இவங்க வரதுக்கு முன்னாடி அவர் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. பேரண்ட்ஸ் கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காரு. இவரை பத்தி பேரண்ட்ஸ்க்கு தெரியாதுல்ல, அதனால தான் நார்மலா பேசிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களோட தோல்ல கைய போட்ட மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. நான் இவ்வளவு வார்னிங் கொடுத்தோம், நீங்க அடங்க மாட்டீங்கல்ல, உங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வார்னிங்கை கொடுத்துட்டு போறாரு. என்ன பண்ண போறானோ தெரியலன்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. இப்ப ஃபாத்திமா ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சிட்டு இருக்காங்க. இவங்க உண்மையான பேரு ஷீலா அப்படின்றது. இப்ப கரைக்கு வந்து உட்கார்றாங்க. இவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கிறதுக்காக ஒரு பையன் வந்துட்டு இருக்காரு. இந்த பையன் கொஞ்சம் பதட்டமா வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த இடத்துல ஷீலாக்கு ஒரு மெசேஜ் வருது. அதாவது ஒரு பையன் கொஞ்ச நேரத்துல உன்னை கொல்றதுக்காக வரப்போறான், தப்பிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி யாரோ அனுப்புறாங்க. இவங்க கன்னெல்லாம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்ப வந்த பையன் தான் கன் எடுத்து இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இவங்க நல்ல வேலையா தப்பிச்சிடுறாங்க. இப்ப அவங்க கூட சண்டைலாம் போடுறாங்க. யாரு ஒன்னு அனுப்புனதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அவன் இருக்கான் பாத்தீங்களா, எகிரி குதிச்சு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். யாரு இவனை அனுப்பியிருப்பா அப்படின்ற மாதிரி ஷீலா யோசிச்சுட்டு இருக்காங்க. திரும்பி அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. வீடியோ மெசேஜ் தான் வருது. இந்த ஆள் அனுப்புனதே பரத்வாஜா தான் இருப்பாரு. அப்ப பரத்வாஜ் தான் நம்மளை கொல்றதுக்கு நினைச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்புனது யாருன்றது இவங்களுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. அந்த பரத்வாஜ் அவ்வளவு வார்னிங் கொடுத்தா இவங்க 3 பேருமே அடங்க மாட்டாங்க. பரத்வாஜை பத்தி புதுசா ஒரு தகவலை சேகரிச்சிருக்காங்க. இந்த பரத்வாஜ் இருக்காருல, ஒரு வயசான லேடியை ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருக்காரு. அந்த லேடி எதுக்காக ஆசிரமத்துல சேர்த்திருக்காரு, அந்த லேடி கிட்ட பேசி பார்க்கலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி பேசி பார்க்கலான்ற மாதிரி இவங்க 3 பேருமே அந்த ஆசிரமத்துக்கு வந்துடுறாங்க. அந்த வயசான லேடி மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. பரத்வாஜ் எதுக்காக உங்களை சேர்த்து விட்டாரு, ஏதாவது நீங்க சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த லேடியும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த லேடி நந்தினியோட அம்மாவா இருப்பாங்க. பரத்வாஜோட ஒய்ஃப் பேரு நந்தினின்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த நந்தினி ஒரு ரிப்போர்ட்டரா இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு எதிராக ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு போல, அதை பத்தி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க. அம்மா இந்த லேப்டாப்பை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு லேப்டாப்பை தந்துட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பொண்ணு திரும்பி வரல, பரத்வாஜ் என்னை இங்க சேர்த்து விட்டுட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி சொல்றாங்க. லேப்டாப்ல ஏதோ எவிடன்ஸ் இருக்கு போல, எங்க இருக்குன்னு பசங்க கேக்குறாங்க. இந்த பாட்டியும் நம்பி இவங்க கிட்ட சொல்றாங்க. நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இந்த 3 பசங்க
இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இந்த 3 பசங்க கிளம்பி போறத ஒரு வார்ட் பாய் கவனிக்கிறாரு. அந்த வார்ட் பாய் யாருக்கோ கால் பண்ணி தகவலை பாஸ் பண்றாரு. அந்த பாட்டி எந்த வீட்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னு தெரியல. இவங்களுமே ஒரு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த பாட்டி சொன்ன இடத்துல இருக்கான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. உண்மையிலேயே அந்த இடத்துல ஒரு லேப்டாப் இருக்கு. இவங்களுமே ஓபன் பண்ணி என்ன இருக்குன்னு பாக்குறாங்க. நிறைய வீடியோ ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களும் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்தா பரத்வாஜ் தான் இருக்காரு. இந்த லேப்டாப்பை தான் நான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன், பரவாயில்ல உங்க மூலியமா கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பரத்வாஜ் மாமியார் கிட்ட எவ்வளவோ கேட்டிருப்பாரு. மாமியார் சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல ஒரு வார்ட் பாய் கிட்ட காசு கொடுத்து வச்சிருப்பாரு. இந்த 3 பசங்க தெரிஞ்சுக்கிட்டு கிளம்புனாங்கல்ல, வார்ட் பாய் விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது மூலியமா தான் இவர் ஃபாலோ பண்ணி வந்திருக்காரு. இப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பசங்களை ஒரு ரூம்ல போட்டு லாக் பண்ணிடுறாரு. யாருன்னு பாக்குறதுக்காக கதவை திறக்கிறாரு. பார்த்தா அபே தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி பரத்வாஜ் கேட்கிறாரு. சரி, ஒரு விசாரணைக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆமா, நீங்க என்ன பண்றீங்கன்னு அவர் பதிலுக்கு கேட்கிறாரு. நானும் விசாரணைக்காக தான் வந்தேன், என்ன விசாரணையோ நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அபேவை போக சொல்லிடுறாரு. இப்ப அந்த பசங்களை லாக் பண்ண இடத்த ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஒரு கேப் இருந்திருக்கும், பசங்க தப்பிச்சு போயிருப்பாங்க. சரி, லேப்டாப் நமக்கு கிடைச்சிருச்சுல அப்படின்ற மாதிரி லேப்டாப்பை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஷீலாவும் சரி பரத்வாஜும் சரி இந்த நாட்டை விட்டே போறதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க. இப்ப ஷீலா இருக்காங்கல்ல, நம்ம காட்டு பகுதிக்கு போய் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. என்ன அந்த 3 பசங்க ஃபாலோ பண்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அந்த 3 பசங்களை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடாத, நான் வரேன்ற மாதிரிலாம் இவருமே சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ள காலு கட்டாயிருது. இவர் ஏற்கனவே ஒரு லாயர் கிட்ட பேசி வச்சார்ல, அந்த லாயர் கிட்ட இருந்து போன் கால் வருது. இவங்க யூசுப்னு ஒருத்தனை ஃபெரோஸ்னு மாத்தலாம்னு நினைக்கிறாங்கல்ல சார், கடைசி நேரத்துல அவன் பிரச்சனை பண்றான், கோர்ட்ல மாத்தி சொல்லுவேன்னு சொல்றான், நீங்க தான் எப்படியாவது பேசி சம்மதிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க கிட்ட நான் பேசிக்கிறேன், நீங்க ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஒரு வழியா காட்டு பகுதி கிட்ட வந்துடுறாரு. அந்த இடத்துல ஷீலாவோட கார் நிக்குது. இப்ப கன் ஷாட் சவுண்ட் வேற கேக்குது. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவருமே பயத்தோட அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. ஷீலா இருக்காங்கல்ல, அந்த 3 பசங்களோட கதையை முடிச்சிருக்காங்க. அவசரப்பட்டு எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ஷீலாவை போட்டு திட்டுறாரு. இந்த 3 பசங்களுக்கு நிறைய தகவல் தெரிஞ்சிருச்சு, இவங்க சாவறதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த 3 பசங்களோட பாடியை டிஸ்போஸ் பண்ணும், அதுக்கப்புறம் காசெல்லாம் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா பாடியை பொசுங்க வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் பொசுங்க வைக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றாரு. அதே மாதிரி பணத்தெல்லாம் ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க போல. அந்த பெட்டியை தோண்டி வெளியே எடுத்துடுறாங்க. பெட்டிக்குள்ள கோடி கணக்குல காசு இருக்கு. ஆக்சுவலா ஃபெரோஸ்னு ஒரு ட்ரக் லார்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த லார்டு வேற யாரும் கிடையாது, பரத்வாஜா தான் இருப்பாரு. அவர் தான் ட்ரக் எல்லாம் வித்து நிறைய காசை சேர்த்திருக்காரு. பெட்டியை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் இவர் இருக்கார்ல, ஷீலாவை நோக்கி கன்னை பாயிண்ட் பண்றாரு. பரத்வாஜ் என்ன பண்ணிட்டு இருக்க, கன்னை கீழே இறக்குன்ற மாதிரி ஷீலா சொல்றாங்க. நம்ம 2 பேர் போக போறது இல்ல, நான் மட்டும் தான் போக போறேன்னு சொல்றாரு. இப்ப ஷூட் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள 2 ஆளுங்க இவரை சரவுண்ட் பண்றாங்க. அதாவது அபேயும் அசிஸ்டன்ட்டும் சரவுண்ட் பண்றாங்க. இவனுங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்கன்ற மாதிரி பரத்வாஜ் யோசிக்கிறாரு. அப்பதான் அபே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அபே இருக்கார்ல, பரத்வாஜ ஸ்டார்டிங்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருப்பாரு, மாறு வேஷத்துல ஃபாலோ பண்ணிருப்பாரு. அதாவது ஹோட்டல்ல சர்வர் மாதிரி இருந்தது இவரா தான் இருப்பாரு. அதே மாதிரி இந்த ஷீலா கார்ல போகும்போது டிரைவரா இவர் தான் இருந்திருப்பாரு. இவங்க பேசின எல்லாத்தையும் கவனிச்சிருப்பாரு. இந்த பரத்வாஜ் இருக்கார்ல, ஷீலாவை மிரட்டுறது மூலியமா இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி இவர் எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாரு அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவர் ட்ரக் லார்டா இருக்காரு பாத்தீங்களா, அதை இவரோட ஒய்ஃபே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கான வீடியோ எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. இவர் ஒரு இடத்துல இருக்கிறது தெரிஞ்சு பேசுறதுக்காக வராங்க. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ண, நீ இவ்வளவு மோசமானவன்னு நினைக்கல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் வேற ஒண்ணு தெரியுது, ஷீலான்னு ஒரு பொண்ணு கூட இவர் அஃபேர்லயும் இருக்காருன்னு தெரிய வருது. ஒரே சமயத்துல 2 ஷாக்கிங்கான நியூஸ் தெரிஞ்சிருச்சுல, இவங்க பயங்கரமா அப்செட் ஆயிடுறாங்க. உன்னை சீக்கிரமா நான் எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவருக்கா பயம் தாங்கல, அதனால ஒரு கத்தியை வச்சு இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. ஷீலாவை பொறுத்த வரைக்கும் இவர் போலீஸ்ல மட்டும் தான் நினைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் அண்டர் கிரவுண்ட்ல ட்ரக் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் லேப்டாப்ல சில தகவல் வச்சிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாரு, இவருக்கு கிடைச்சிருக்காது. ஒய்ஃபோட பாடியை டிஸ்போஸ் பண்ணோம்ல, இவர் டிஸ்போஸ் பண்றதுக்காக காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. ஆசிட் ஊத்தி பாடி எல்லாம் பொசிக்கிட்டு இருக்காரு. இந்த சமயம் தான் அந்த 3 பசங்க கிட்ட இருந்து பிராங்க் கால் வந்திருக்கும். நம்ம இந்த விஷயத்தை பண்ணதை யாராவது பார்த்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி பயந்திருப்பாரு. அதனால தான் அந்த பசங்களோட வீட்டை கண்டுபிடிச்சு வந்து மிரட்டி இருப்பாரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப ஷீலா வச்சு இங்க இருந்து தப்பிச்சிடலாம் நினைக்கிறாரு. அப்போன்னு பார்த்து யாரோ இவரோட காலை பிடிச்சு வாடுறாங்க. கீழ இருந்த 3 பசங்க தான் காலை பிடிச்சு வாரி இருப்பாங்க. அந்த 3 பசங்க சாவலன்னு இப்பதான் தெரிய வருது. இந்த ஷீலா இருக்காங்கல்ல, அபேவோட ஆளா மாறி தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா ஷீலாக்கு சில வீடியோ எல்லாம் வந்ததுல, அபே தான் அதை அனுப்பியிருப்பாரு. அவன் இந்த மாதிரி ஒன்னையே கொல்றதுக்கு நினைக்கிறான், நீ உசாரா இருன்னு சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே அப்ரூவரா மாறுறேன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே பிளான் பண்ணி தான் இவரை பிடிச்சிருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. அந்த ட்ரக்ஸ் அதிகமா எடுத்து நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. நிறைய இளைஞர்களோட சாவுக்கு நீ காரணமா இருக்க, உன்னை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுலாம் எனக்கு விருப்பம் இல்லைன்ற
மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க எல்லாம் கிளம்புங்கன்னு பசங்களை போக வச்சிடுறாரு. இப்ப இவரை என்கவுண்டர்ல போட்டு தள்ளான்ற மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்காரு. இப்ப கன் ஷாட் சவுண்ட் கேட்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கன் ஷாட் சவுண்ட் கேட்கிற மாதிரி மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க, ஷூட் பண்ணதை காமிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப நைட்டு நேரம் வீட்டுக்கு வராரு. வைஃப் ஒரு ஹாப்பியான நியூஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இவங்க லோனுக்காக அப்ளை பண்ணாங்கல்ல, அது அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இத பாக்குற இவருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. யாருன்ற மாதிரி எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. யாருன்ற மாதிரி கேக்குறாரு. நீங்க என்ன பண்ணீங்கன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி யாரோ பேசுறாங்க. இந்த 3 பசங்க பரத்வாஜுக்கு கால் பண்ணாங்கல்ல, அதே மாதிரி தான் இவருக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்க. இவரோட முகத்திலயும் லைட்டா மாற்றம்லாம் ஏற்படுது. இவர் காட்டு பகுதியில என்ன பண்ணாருன்றதை நமக்கு காட்டல. ஒருவேளை இவர் பரத்வாஜ் கூட டீல் கூட பேசியிருக்கலாம் போல. எண்டிங்ல ஒரு கேள்விக்குறி வச்ச மாதிரி நமக்கு படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.